பகவத்கீதை உண்மையுருவில் 108 முக்கியமான ஸ்லோகங்கள். ஸ்லோகா 32. அத்தியாயம் 4, பதம் 9. ஜன்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதஹ த்யக்த்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுனா. எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்பதை எவன் ஒருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் இப்பௌதீக உலகில் பிறவு எடுப்பதில்லை. அர்ஜுனா, அவன் எனது நித்திய உலகை அடைகின்றான். ஜென்மம், பிறப்பு. பகவான் அவதாரம் எடுப்பது சாதாரண மனித பிறப்பு அல்ல, அது தெய்வீக நோக்கத்திற்காக. கர்மம், செயல்கள். பகவான் செய்யும் செயல்கள் அனைத்தும் உலக நலனுக்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக. தத்துவ ஞானம். இதை யார் உண்மையாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் பகவானின் தெய்வீக சித்தத்தை உணர்ந்தவர்களாகிறார்கள். மறுபிறவி இல்லாமை. அந்த அறிவால் அவர்கள் புனர்ஜன்மமும் எடுக்காமல் மோட்சத்தை அடைகிறார்கள். மோட்சம், பகவானை அடைவதே இறுதி இலக்கு. சுருக்கமாக இந்த ஸ்லோகம் பகவானின் அவதாரங்கள் சாதாரணமானவை அல்ல, அவை தெய்வீக நோக்கத்திற்காக என்பதை வலியுறுத்துகிறது. இதை உணர்ந்தவர்கள் பிறவி சக்கரத்திலிருந்து விடுபட்டு பகவானை அடைகிறார்கள். ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மிலிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. இருளின் அஞ்ஞானத்தால் குருடனாக இருந்த எனக்கு ஞானம் என்ற கண் மருந்தை அளித்து என் கண்களை திறந்த அந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம்.